விகடன் நேர்களுக்கு வணக்கம். இன்னொரு நேர்காணல்ல நம்ம மியட் ஆஸ்பத்திரியில இருக்கோம். எது குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநலம். இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் மென்டல் வெல்பீயிங். இன்னைக்கு நம்ம மனநலம் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்ம மனநலம், நம்மளோட பிசிக்கல், நம்ம சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே சரிசமாவும் ஹாப்பியாகவும் வச்சுக்க முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மென்டல் வெல்பீயிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படி குறித்து பேசுறதுக்காக கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கும் மேலாக மனநலம் சார்ந்த, அதாவது சைக்காட்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் பி குஞ்சிநாதன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கறது நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் செல்வா. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்றதுல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல, எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட்ல லைஃப்ல நிறைய பேர் அதிகமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மைண்ட் டிப்ரெஸ்டா இருக்கு, சோகமா இருக்கேன், இல்ல செல்ஃப் மோட்டிவேட் பண்றதுக்கு கூட ஆள் இல்லையோ, அவ்வளவு அவங்களுக்குள்ளேயே ஒரு இந்த லோ லெவல் கம்மியா இருக்குன்றதெல்லாம் கேட்க முடியுது. இன்னைக்கு ஒரு சைக்காட்டிஸ்டா உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது பாக்குற ஆடியன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க நிறைய பேர் கியூரியஸா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் மென்டல் ஹெல்த் சார்? மென்டல் வெல்பீயிங்னா என்ன, மனநலம்னா என்ன? நிறைய விளக்கங்கள் அதை பத்தி வருது, பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுங்க. அது பொதுவான ஒரு டெஃபினேஷன் வந்து எப்படின்னாங்க, அது வந்து எமோஷனல், சைக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்கிறது. அதை நம்ம இதில் பேசும்பொழுது நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உறவுகள், இதையெல்லாம் நல்லா வச்சுருக்கிற அளவுக்கு நம்ம பக்குவமாக இருந்தோம்னா நல்ல மென்டல் ஹெல்த், நல்ல மனநலத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இதெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி, அப்புறம் ஏன்னா இப்போ இன்றைக்கி மாறுதல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், அந்த மாறுதல்களை எதிர்நோக்கிற அளவுக்கு ஒரு திறமை, அப்புறம் நம்மளுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வர்றது, ஒரு உறவுகளை நல்லபடி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான தேவைக்கும் வந்து ஒரு நல்ல மனநலம் தேவைப்படுது. மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த ஏரியா எல்லாத்துலேயுமே வெவ்வேறு விதத்தில் அது வெளிப்படும். ஓகே, இந்த மனநலம் பாதிக்கப்படுறதுன்னு சொன்னீங்களே, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸ் எப்படி, அது எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, நீங்கள் சில மனநலங்கள் பாதிப்பு மட்டும்தான் பார்த்தோன்னே வெளியில் தெரியும். மெஜாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து அப்படி தெரியாது வெளியில். ஏன்னா அவங்க தங்களுக்குள்ளேயே அவங்களுடைய இதில் அப்போ உணர்வுகள், எண்ணங்கள், இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சோகமான உணர்வு ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருக்கு, எண்ணங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்க சில நேரங்களில் வந்து வெளியில் வரும்பொழுது டக்குன்னு சிரிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அது திடீர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அந்த மாதிரி கண்டிஷன் வெளியில் தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். இப்போ அதே இது வந்து உங்களுக்கு இந்த மனச்சிதைவு, இப்போ இந்த ஸ்கீசோஃப்ரீனியா அல்லது பைபோலார்னு சொல்கிற டிசார்டர்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுடைய நடத்தை வந்து கொஞ்சம் ஆரம்பத்திலேயே ஒரு வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் வந்து அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஸோ கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அது வெளிப்படுமா வெளிப்படாதா, அது எவ்வளவு நேரத்தில் சீக்கிரம் வெளிப்படும், எவ்வளவு தள்ளி வெளிப்படுங்கிறது மாறுதல் இருக்கும். ஓகே, இன்னைக்கு சோஷியல் மீடியா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும் போதே தெரியுது நிறைய போஸ்டர் ஷேரிங், இந்த ஸ்டோரி ஷேரிங்லாம் பார்த்தா சின்ன சின்ன யங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்லாம் சொல்லி போஸ்ட் பண்றாங்க. பட் யங்ஸ்டர் நம்ம படிச்ச டைம்ல, நீங்க படிச்ச டைம்லாம் அந்த வார்த்தையை நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம், அப்படிலாம் பேசியிருக்க கூட மாட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்க தலைமுறையினருக்கு இந்த ஸ்ட்ரெஸ், இந்த டிப்ரெஷன்றதெல்லாம் உண்மையாவே இருக்கா, இல்லை அவங்க அதை அப்படி உருவப்படுத்திக்கிறாங்களா? ஓகே, இப்போ நீங்களாவது யங், நானெல்லாம் எனக்கு 50 வயசு ஆகுது, நான்லாம் ஸ்கூலில் படிக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினாலே பண்ணணும் இருந்ததே தெரியாது. இல்லை என்னென்னா, உங்களுக்கு டிப்ரெஷனுங்கிறது இப்போ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் டிப்ரெஷன் இல்லை. அதாவது டிப்ரெஷனுங்கிறது எப்படின்னா ஒரு மனச்சோர்வு தொடர்ந்து இருக்கணும், அது கூடவே எண்ணங்கள் மாறுன்னு எல்லாம் இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மனச்சோர்வு, 10 நிமிஷம், அதெல்லாம் டிப்ரெஷன் கிடையாது. ஸோ பசங்க சொல்கிற அளவுக்கு டிப்ரெஷன் இல்லை, ஆனால் அதை அப்படி அவங்க பேசி பழகிட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே பேச மாதிரி இன்றைக்கி வந்து என்டர்டெயின் ஆகலைனாலே இன்றைக்கி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு இளைய தலைமுறை வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை ஒரு 2 நிமிஷம் சும்மா உட்காருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸ்ட்ரெஸ்ன்னு அவங்க சொல்கிறது வந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதில்லை, ஆனால் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கணும். என்னப்பா சொல்கிறாங்க, எதை வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க, எதை வந்து டிப்ரெஷன் சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஆழமான காரணம் இருந்து அது ரொம்ப நாளாக போயிட்டு இருந்ததுன்னா அப்போ நாம் வந்து அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, எனக்கு இதில் ஒரு கேள்வி இருக்குது டாக்டர். பொறுமையின்மை காரணமா, முதன்மை காரணமா? ஓகே, இது அருமையான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு யாருக்குமே பொறுமை இல்லை. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போது நீங்கள் சின்னதில் வளர்ந்த பொழுதெல்லாம் ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெயிட் பண்ணும் பொழுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறோங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சினிமாவுக்கு போனாலோ, அல்லது இன்றைக்கி ஒரு பாப்கார்ன் வாங்குறதுக்கு நின்னாலோ, அல்லது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்க்குறதுக்கு போனாலும், எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் எல்லோரும் முயற்சி பண்ணுவோம். அதுக்கான இன்றைக்கி வாழ்க்கை முறை ரொம்ப வேகமாயிருச்சு. எல்லாருக்கும் அடுத்தடுத்த வேலையை உடனே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து எந்நேரமும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து பழகிருச்சு. இப்போ அதனால தான் நீங்கள் இப்போ வெயிட் பண்ணும்பொழுது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு உடனே ஏன் ஃபோனை தொடுறோம்,
ஏன்னா அது டக்குன்னு ஏதாவது ஒரு என்டர்டெய்னிங் ஏதாவது கொடுக்கும், ஒரு டோப்மின் சுரக்கும், ஒரு சந்தோஷம் கொடுக்கும், அந்த மாதிரி இது. அதனால் பழைய அளவுக்கு இன்னைக்கு பொறுமை இல்லைங்கிறது உண்மைதான். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஓகே, அது என்னென்ன காரணங்கள் தெரிஞ்சுக்கலாம்? சரி, அதான் ஒன்று சமூக மாற்றம், சரிங்களா. இன்னொன்று வந்து ஈவன் மார்க்கெட் எக்கானமி வந்து இப்போ நம்ம மார்க்கெட் பேஸ்ட் எக்கானமியில் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ப்ரொடக்டிவிட்டினா எப்படி, நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோவை எடுத்துக்கோம், அவங்க ஆர்டர் பண்ணி 20 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்வைஸ்மெண்ட் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறதே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஏதோ ஒரு ஆப் வந்து நாங்கள் 5 நிமிஷத்தில் கொண்டு வந்து கொடுக்குறோம், அந்த மாதிரி. ஸோ இந்த மார்க்கெட் எக்கானமியில் வந்து ஏன்னா மக்கள் உடனடி தேவையை நான் பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் இன்டர்நெட் வந்த ஆரம்ப காலத்தில் நாங்களாம் வரும்பொழுது அது ஒரு 2 நிமிஷம் டொயின் சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜாக லோட் ஆகும், பஃபரிங் ப்ராசஸ். அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அடுத்தது வந்து பேஜெல்லாம் லோட் ஆக ஆரம்பிச்சு, வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகிருக்க ஆரம்பிக்கும். நாம் ஆனால் என்ன பண்ணுறோம், அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு 3G 4G இப்போ 5G வந்தாச்சு. அடுத்தது வந்து ஏதோ சொன்னாங்க வந்தால் ஏதோ ஒரு 2 மணி நேரம் போட 2 செகண்டில் டவுன்லோட் ஆகுங்கிறாங்க. அது நம்மளுடைய தேவைகள் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு அந்த மார்க்கெட் எக்கானமி. அதனால ஸோ அப்போ கால தேவையில்ல அப்டேஷன் வர்ற டைம்ல இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கான எடுக்கக்கூடிய டைம் தான் இது ஸ்ட்ரெஸ்க்கான ரீசனாக இருக்கும். ஆமாங்க. இதில் இன்னொன்று என்ன கவனமாக இருக்கணும்னா, இப்படி சமுதாயம் மாறிட்டே இருக்குன்ட்டு நாமளும் இதோட போனால் சீக்கிரம் பேர்ன் அவுட் ஆயிரும். இது வந்து சஸ்டைனபிள் மாடல் கிடையாது. ஓகே, சரிங்களா. கொஞ்சம் பொறுமையை வளர்க்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண கற்றுக்கணும். இது எல்லாமே வந்து லாங் டேர்மாக நம்ம சர்வே ஆகிறதுக்கு ஈஸி. இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து இப்போ நம்ம அப்பா ஜெனரேஷனில் ஒரு வேலையை அவங்களால 30-40 வருஷம் பார்க்க முடிஞ்சது. இப்போ வர்ற யங் ஜெனரேஷன்லாம் தே கெட் பர்ன்ட் அவுட் ஈஸிலி. ஏன்னா நிற்காமல் ஓடிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப நாள் ஓட முடியாது. அப்பப்போ இளைப்பாரி நின்று ஓடினா தான் முடியும். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 3 பேருக்கு இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்ன, இது மனநலம் குறித்து இதில் யாருக்கெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமான அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சமுதாய பங்குனே வச்சுக்கலாம். பேரண்ட்ஸ் என்ன கவனிக்கணும்னா, குழந்தைகள் வந்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருக்காங்க, டீச்சர்ஸோட எப்படி இருக்காங்க, சொந்தங்கள் வந்து அவங்ககிட்டலாம் எப்படி பழகுறாங்க, இதெல்லாம் கவனிக்கணும். இப்போ குழந்தைகள் வந்து திடீர்னு தங்களை தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப சோர்வாக இருக்காங்க, அல்லது ரொம்ப கோபமாக இருந்துகிட்டே இருக்காங்க, யாருக்கிட்ட போனாலும் எங்கே போனாலும் சண்டை, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய யூஷுவல் பர்சனாலிட்டிருந்து ஏதாவது மாறுதல் இருந்ததுன்னா உடனே கவனித்து என்ன ஏதுன்னு ஆராயணும். எடுத்தோடனே அது பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதில்லை, ஆராய்ந்து பார்க்கணும். டீச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தை திடீர்னு வந்து மார்க் குறையுது, ஓகே, அல்லது திடீர்னு வந்து கிளாஸில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ பார்ட்டிசிபேட்டே பண்ணுறதில்ல, ஒதுங்கி போயிடுறாங்க. திடீர்னு வந்து சண்டைக்கு டீச்சர் எது சொன்னாலும் சண்டை வராங்க. அந்த மாதிரி அவங்களோட யூஷுவல் பர்சனல் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் கவனிக்கணும். இன்னொன்று பிரச்சனை மனநலம் இல்லாமல் இப்போ லேர்னிங் ப்ராப்ளம்ஸ்னு சிலது இருக்குது. இப்போ டீச்சர்ஸ் வந்து அதை அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். இப்போது குழந்தைகள் வந்து இப்போ படிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஏஜ் ரிலேட்டட் இப்போ ஒரு 6 வயசு குழந்தை என்னென்ன பண்ணுமோ அது பண்ணலை, ஒரு 8 வயசு குழந்தை என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் பண்ணல அப்படின்னு கவனிச்சாங்கன்னா அவங்க அது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அது ஒரு அசஸ் பண்ணி அது மூலம் கூட இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளே சொல்லுங்க சார். ஒரு பையனால கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கான், பக்கத்துல இருக்க பையன் வெறும் அப்சர்விங் ஸ்கில் மட்டும் இருக்கு, ஆனா அவனுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துட்டு இருக்கு, அவன் பேசாமலே இருந்திருக்கலாம், இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கலாம். பக்கத்துல இருக்க பையன் நல்லா படிக்கிறான், எனக்கு இன்னும் படிப்பு வரல அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அது யாராவது ஒரு செகண்ட்ல கம்பாரிசன் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா he get into the complex. ஸோ அது ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. அந்த மாதிரி விஷயங்களை சைல்ட்ஹுட் பேரண்ட்ஸ் தவிர்க்கணுமா, டீச்சர்ஸ் தவிர்க்கணுமா, இல்லை செல்ஃபாக தவிர்க்கணும்? இல்லை, சின்ன குழந்தைகள் மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கூடாது. அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த குழந்தை அப்படி அவன் வந்து செல்ஃப் எஸ்டீம் குறைஞ்சி அவன் வந்து தன்னை தாழ்வாக நினைக்க ஆரம்பிக்கிறானாலே அவங்க அந்த குழந்தைக்கு கவனம் செலுத்தி ஒன்று அதை சரி பண்ணுற விஷயமா இருந்தால் சரி பண்ணிடணும். சில குழந்தைகளுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நானெல்லாம் சின்னதில் இருக்கும் பொழுது ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு பேராகிராஃபாக படிக்கணும். டீச்சர் அந்த அன்றைக்கி டயர்ட்னா வரிசையாக ஒவ்வொரு பேராகிராஃப் படிப்பான். இப்போ சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களால படிக்க முடியாது, அவங்களுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கும், அந்த வார்த்தைகள் மாறி மாறி இது பண்ணாலும் படிக்க கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மற்ற அறிவு எல்லாமே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு டிஸ்லெக்ஸியானால படிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கான தீர்வு பண்ணிட்டா அந்த குழந்தை வந்து நான் அதே ஆன்சர் சொல்ல சொன்னீங்கன்னா அருமையாக சொல்லுவாங்க. எழுதத்தான் முடியாது அவங்கனால, தவிர சொல்கிறது நல்லா புரிஞ்சு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி ஸ்கிரைப் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு, அவங்க நல்லா பண்ணலாம். ஸோ அந்த தாழ்மனப்பான் வரம் பார்த்துங்க. இன்னொன்று வந்து படிப்பு மட்டும் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு ஈடுபாடு இருக்குது, அல்லது வந்து மியூசிக்கில் ஈடுபாடு இருக்குது, அல்லது ஆர்ட்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த குழந்தை வந்து தனக்கு மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் உண்டு பண்ணுற ஆக்டிவிட்டி சேர்த்து வளர்த்தணும். ஓகே, வெறும் ஸ்கூலு படிப்பு மட்டும் இல்லாமல், ஏன்னா பல இது பண்ணும்போது ஏதோ ஒன்று அந்த குழந்தை நல்லா இருக்கும்.
ஸோ அது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த நம்பிக்கை கொடுக்கும். ஓகே, இப்போ அப்சர்வேஷன் பற்றி பேசுகிறப்போ இந்த லேர்னிங் டிஸார்டர் அது குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது நிறைய இடங்கள்ல கேட்க முடியுது, ஒரு லேர்னிங் டிஸார்டர் இருக்கிற ப்ராப்ளம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழி? அது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். இப்போ எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி வளர மாட்டாங்க. சிலர் குழந்தைகள் வந்து கொஞ்சம் பின்தங்கின மாதிரி இருக்கும், ஆனால் வந்து கேட்சப் பண்ணிடுவாங்க. சில குழந்தைகள் வந்து அந்த பின்தங்கினது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. இப்போ சின்ன வயசில் அந்த ஏபிசிடியில் ஆரம்பித்து அந்த 1 2 3 சொல்லித்தரும் பொழுதுலேருந்து அந்த ஒரு 6 வயசு குழந்தை எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வந்து குழந்தைகள் தடுமாறுறாங்க அப்படின்னாலே என்னன்னு கூப்பிட்டு இது பண்ணணும். அப்போ உங்களுக்கு வெறும் இதில் மட்டும்தான் ப்ராப்ளம் இல்லை, அது குளோபல் டெவலப்மெண்டல் டிலேன்னு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி வந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனோ அல்லது ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்டோ கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட், ஐக்யூ அசஸ்மெண்ட் மாதிரி இப்போ உங்களுக்கு பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்கி டூல்ஸ் இருக்குது. ஓகே, அதில் சில குழந்தைங்களுக்கு பேச்சு வராது, ஆனால் நீங்கள் ஐக்யூ டெஸ்ட் பண்ணிங்கன்னா 100 மேலே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இன்றைக்கி இது இருக்குது. அந்த மாதிரி டூல்ஸ் மூலம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ஒரு ரெமிடியல் டீச்சிங் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ ஒரு கிட் இப்போ என்னை மனநலம் குறித்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்கன்னா, ஸோ ஜென்ரலாகவே இந்த கவுன்சிலிங் தான் இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் வெளியிருந்து பார்க்குறப்ப தெரியும். வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் டாக்டர்? ஆனாங்க, இப்போ கவுன்சிலிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ப்ராட் டேர்ம். ஓகே ஓகே, அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம், ஒரு மனப்பதற்றம், அதனால் அவங்க வந்து தங்களை இது பண்ணிக்கிறாங்க, அல்லது மனச்சோர்வு, டிப்ரெஷன் அந்த மாதிரி இதுன்னா அப்போ வந்து மோர் தெரப்பி வந்து உங்களுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிறது, அதாவது எண்ணங்கள் நடத்தை அதை சேர்த்து மாதிரி ஒரு தெரப்பி கொடுக்குறது, அது வந்து சிபிடி தெரப்பிங்கிறது அது ஒரு தனி இதுங்க. சப்போர்ட்டிவ் சைக்கோ தெரப்பிங்கிறது தான் கவுன்சிலிங், அதாவது ஒரு ஆறுதலாக பேசி ஒரு நம்பிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறது அது சப்போர்ட்டிவ் சைக்கோ, அது வந்து ஒரு கவுன்சிலிங். இதில் உங்களுக்கு பல டைப் ஆஃப் தெரப்பிஸ் இருக்குது. இப்போ நெரேட்டிவ் தெரப்பின்னு இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே ஒரு வித எல்லாம் நெகட்டிவ் கண்டென்ட்டாகவே போயிட்டுருக்கும். ஸோ அவங்கள வந்து நம்ம இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவ்ஸையும் சொல்ல வச்சு, அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம ஒரு என் ஜெனரேஷன் சொல்கிறேன், அவர் டி ராஜேந்தருக்கு கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி எடுப்பார், அவர் பாக்யராஜ்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி எடுப்பார். 2 நரேஷனுமே வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த நெரேட்டிவ் தெரப்பியில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பி அவங்க பார்க்கும் பொழுது அது ஒரு பேலன்ஸ்டாக பண்ணுற தெரப்பி அது. ஸோ அந்த மாதிரி பல டைப் ஆஃப் கவுன்சிலிங்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி தெரப்பிஸ் குறைவு தான், ரொம்ப சின்ன வயசில். இந்த ஹைப்பர் ஆக்டிவ், இந்த டேர்ம் நிறைய பேர் கேள்விப்படுறோம், ஹைப்பர் ஆக்டிவ் கிட்றாவன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லை, மற்ற ஃப்ரெண்ட்ஸே கலாய்க்கிற மாதிரி கூட சொல்றாங்க. இப்போ ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறது இது இஷ்யூவா இல்லை அது சரி பண்றதுக்கான வழிகள் என்ன? ஓகே, இதுவும் நல்ல கேள்வி. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ இந்த மாதிரி காலில் சக்கரம் கட்டிட்டு விட்டாங்க, வெந்நீர் ஊற்றிட்டாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறது உண்மைதான். அது எப்போ வந்து அது டிஸார்டர் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கவனமே எதுலையும் இருக்காது, சீக்கிரம் கவனம் போயிடும். அப்புறம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், ஒரு இடத்துல உட்கார முடியாது, என்ன நேரம் நெளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் திரும்பாங்க இந்த பக்கம் திரும்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். கூட இம்பல்சிவாகவும் இருப்பாங்க. ஓகே, எப்படின்னா நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து உதாரணமாக ஒரு விளையாண்டு இருக்கும் பொழுது ரோட்டில் பால் போயிடுச்சுன்னா 2 பக்கம் பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னால் எல்லா குழந்தையும் அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை புரியலைனாலும் ஒரு 50 தடவை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தையோட இம்பல்சிவிட்டி நீங்கள் 1000 தடவை சொன்னாலும் பந்து போச்சுன்னா பின்னாடி ஓடும், அவ்வளோ இம்பல்சிவாக இருப்பாங்க. ஸோ அந்த அட்டென்ஷன் ப்ராப்ளம் வித் ஹைப்பர் ஆக்டிவிட்டி வித் இம்பல்சிவிட்டி அது வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாதிக்குது. இப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா டீச்சர்ஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடாத இங்கே ஆடாத இப்படி கோரும் அப்படி கோரும் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு சில கஷ்டங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணுன்னா அந்த ஏடிஹெச்டி அசஸ் பண்ணி அப்படி ஏடிஹெச்டியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப நல்ல எஃபெக்டிவ் டேப்லெட்ஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் நல்லா. டாக்டர், இந்த அட்டென்ஷன் டிஸார்டர் இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, இது எதனால் உருவாகுது இந்த அட்டென்ஷன் டிஸார்டர்? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஏடிஹெச்டி வந்து இருந்துச்சு, அப்பவும் குறைவாக தான் இருந்துச்சு. இப்போ நாள் பட இது அதிகம் பார்க்கும். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து மொபைல் ஃபோன் யூஸாக இருக்கலாம்னு சந்தேகப்படுறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு பிரெயின் வளரும் பொழுது அந்த வயரிங்கில் வந்து இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிட்டு அந்த அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு 2 செகண்ட் போர் அடிக்குதுன்னா உடனே அடுத்ததுக்கு மாற்று அப்படின்னு அது பழகிட்டாங்க.
ஸோ இப்போ இன்னைக்கு வர்ற சமுதாயத்தில் ADHD இன்னைக்கு கொஞ்சம் அதிகமானதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஃபோன் யூஸ். ஓகே, மெயினாக பிஹேவியர், இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ்ன்றது சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு இருக்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது பெற்றோர்களோட கண்டிப்பான முக்கியத்துவமான வேலையும். கண்டிப்பாங்க. அது நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து முதல் ஒரு 9 மாதத்துக்கு எந்த குழந்தை வந்து நோனே கேள்விப்பட்டிருக்காது. குழந்தை வந்து அழுகும், அதுக்கு நாப்பி மாற்றணுன்னாலும் அழுகும், பசிச்சுதுன்னா அழுகும், போர் அடிச்சுன்னா அழுகும். யாராவது வந்து அந்த குழந்தைய போய் அட்டன் பண்ணுவாங்க, அந்த குழந்தை இதாகும். ஸோ அழுகும் பொழுது யாராவது வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை கற்றுக்கும். ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் தவள ஆரம்பிக்கும். ஒரு 1.5 வயசில் ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம அவங்க ஆபத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நோன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் அது நோன்னு கேட்கும்போது எந்த குழந்தைக்கும் பிடிக்காது. ஸோ அப்போ அதை வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும். அந்த நேரத்தில் நாம் வந்து நோ சொல்லிட்டு எஸ் மாற்றிட்டோம்னா குழந்தை என்ன கற்றுக்குன்னா, எப்பெல்லாம் நோ சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நம்ம அழுதாலோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ எஸ் சொல்லிடுவாங்க ஓகே அப்படின்னு கற்றுக்கும். அது நம்ம ஒரு 3 வயசுக்குள்ளே அதை நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பழகிடணும். விட்டுட்டோம் அப்படின்னா அது ஸ்கூல்லையும் பிரச்சனையாகும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சா சாதிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கற்றுக்குவாங்க. அதனால் என்ன சொல்லுவோன்னா பேரண்ட்ஸ்க்கு, நீங்கள் நோ சொல்கிறது முன்னாடி நல்லா யோசிச்சுக்கணும். ஓகே, நோ சொல்லிட்டு எஸ் சொல்கிறதா இருந்தால் எடுத்தோன்னே எஸ் சொல்லிடுறது பெட்டர். என்ன, அதனால் நீங்கள் வந்து நோ வந்து செலக்டிவாக யூஸ் பண்ணி அந்த நோ சொன்னால் அந்த நோன்னு நிற்கணும். ஓகே, எல்லா குழந்தையும் ஆர்ப்பாட்டம் பண்ணத்தான் செய்வாங்க, அழுகத்தான் செய்வாங்க. என்ன, அதை நம்ம பொறுமையாக கற்றுக் கொடுக்க தான் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, ஓகே நோ சொன்னோம் நோ தான். ஒரு சின்ன டிஸ்ட்ரெஸை காட்டுவாங்க. யாருக்கு இப்போ உங்களுக்கு மட்டும் இப்போ யாரோ நீங்கள் கேட்டு ஒருத்தர் நோ சொன்னால் உங்களுக்கு ஒத்துக்குவீங்களா? அந்த மாதிரி தான். ஸோ அதை இப்போ பழக்கப்படுத்திட்டா அந்த பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் அதிகம் வராது. ஓகே, அப்புறம் இந்த ஆட்டிசம் அது வந்து மனநலம் சார்ந்த ஒரு விஷயத்துல அது பெரிய பாதிப்பை உருவாக்குதா, இல்லை அதோட விளக்கம் சொல்ல முடியுமா? இப்போ நிறைய ஆட்டிசம் அதுன்னு நம்ம பார்க்குறாங்க. அது என்னென்னா அடிப்படையில் அது வந்து வாட்ஸ் கால்ட் லைக் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் டிஸார்டர். ஓகே, அதாவது அவங்களுக்கு வந்து பழகிற விதத்துலையும் பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாதிப்பு இருக்கும். அது வந்து வளரும் பொழுதே அது ஜெனட்டிக்காக வர்றது உள்ளது. இன்னொன்று அது வந்து ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். ஆட்டிசம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்போது மைல்டு ரெண்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஜேர்னலிஸ்டாகவே சிலர் இருப்பாங்க. சரிங்களா? ஸ்பீச் இருக்கும், ஓரளவுக்கு ஐ கான்டாக்ட் இருக்கும். பட் அவங்களுடைய அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கம்யூனிகேஷன் ஒரு லிமிட்டடாக இருக்கும். அவங்க ஒரு ரொம்ப ரிஜிடாக ஒரு ஃபிக்ஸட் ரூட்டில் போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிவியர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பீச் இல்லாமல் ரொம்ப தனிமைப்பட்டு அவங்களால யார் கூடயுமே இது பண்ண முடியாது. ஸோ வித் லோ ஐக்யூ. ஸோ அந்த ஆட்டிசம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராட் அம்ப்ரெல்லா, ஃப்ரம் வெரி மைல்டு டு வெரி சிவியர். ஓகே, இந்த சோசியலைசிங் அது இன்னைக்கு இருக்கிற இடங்கள்ல சில பேர் தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுற பர்சனாலிட்டிஸ் பார்ப்போம். பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், மன பிரச்சனை இருக்கும், ஆனால் அது வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. சோசியலைசிங் இஸ் அ பார்ட் ஆஃப் மனநலம் சார்ந்த விஷயமா என்ன சார்? இதுவும் ரொம்ப நல்ல கேள்விங்க. ஏன்னா நாம் வந்து சோஷியல் அனிமல். நாம் வந்து குரங்கிலிருந்து உருவான இது. நம்மளுக்கு வந்து நம்மளை சுற்றி நம்மளை மாதிரி ஒரு 10 குரங்கு இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து, ஒரு ஃபங்க்ஷன்னா. ஆனால் எல்லாரும் அந்த அளவு சோஷியலைஸ் பண்ணுவாங்கன்னா கிடையாது. இயற்கையில் மாறுபாடுகள் உண்டு. இப்போ சிலர் இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லி இது பண்ணுறாங்களா, அவங்க வந்து தனிமை விரும்புவாங்க. எப்போ சூழ்நிலை தேவையோ அப்போ சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அதுக்காக அவங்க தனிமையாக இருக்கிறனால சோகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. தனிமையில் அவங்க சந்தோஷமாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருந்துட்டு எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகிட்டு இருக்காங்கன்னு அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சோகத்தினால தனிமைப்படுறது, மற்ற மனநல பாதிப்பினால தனிமைப்படுறது அப்படிங்கும்பொழுது தட்ஸ் எ சிம்டம் ஆஃப் அ இல்னஸ். அப்போ வந்து அதை நம்ம அதனால தான் அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த மாறுதல் தெரியும்போது தெரியும். இப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சில குழந்தைகள் வந்து ஸோ ஆட்டிசம்ங்கிறது இந்த சோஷியலிசம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன். ஓகே, நீங்கள் அது குழந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 வயசுலேயே நர்சரியில் போடும்போதே மற்ற குழந்தைகளோட போய் விளையாட மாட்டாங்க. ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது. தனியாக ஒரு ஓரத்தில் அவங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு டாய் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து சிவியர் எண்ட் ஆஃப் சோஷியலைசிங் ப்ராப்ளம். காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்க வார்த்தையே இன்னைக்கு மாறி இருக்கு. நிறைய பேர் அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஈவன் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை அவங்க ஃபீல் பண்ணுறது. அந்த மனநல பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது? ஆமாங்க. இப்போ வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் சொல்கிறது, தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா நம்ம வளரும் பொழுது இப்போ வந்து நம்ம வந்து படிப்பு ஒன்று, சில நேரத்தில் பண வசதி வாய்ப்பு அந்த மாதிரி, சில நேரத்தில் அழகு. இப்போ நம்ம ஊரில் எந்த அளவுக்குன்னா கலர்லாம் கூட இன்றைக்கி தோல் நிறமெல்லாம் இன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயம்.
நம்ம வந்து ரொம்ப சாதாரண நினச்சிக்கிறோம். சில குழந்தைகளுக்கு வந்து தோல் நிறத்தனை வச்சு மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்க, அல்லது ஒரு இது பண்ணாங்க. நம்ம சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் தான் போடுறாங்க. நம்மளை அறியாமலே பேச்சு வழக்கில் வந்து வெயிலில் போயிடாத கருத்துருவ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை அறியாமலே வந்து ஏற்றத்தாழ்வு உண்டு பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு குழந்தை வந்து தன்னை வந்து இந்த விஷயத்தில் தாழ்வுன்னு இதாகும். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தை பேச்சில் தெரிய வரும், அல்லது அவங்களுடைய நடத்தையில் தெரிய வரும். அப்போ வந்து நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிதர்சன உண்மை, ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் படிப்போ வெறும் அழகோ வெறும் பணமோ கிடையாது அப்படிங்கிறத நாமளும் அந்த மாதிரி வாழணும். நம்மளுடைய பேச்சு வழக்கு, நம்மளுடைய நடத்தையிலையும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நல்ல உறவுகளுக்கு, நல்ல நண்பர்களோட சேர்ந்து இருக்கிறது, நல்ல வேல்யூஸ், ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி கொடுத்து நான் அப்படிங்கிறது வந்து நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ நான் ஓட்டுற காரோ நான் இருக்கிற வீடோ கிடையாது. நான்கிறது என்னுடைய நடத்தை, என்னுடைய பழக்க வழக்கங்கள். இதில் ஒருத்தர் நல்லா இருக்கும் பொழுது அது நல்லது அப்படிங்கிறது வளரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து தானாக வந்து தன் மேலே வருது. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்மளுடைய ஆணிவேர்களை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. நம்மளுடைய அடையாளங்கள், அதாவது நம்ம அடையாள வெறி அந்த மாதிரி இல்லை, நம்ம ஊரினுடைய பாரம், நம்ம எங்கேருந்து வரோம் அப்படிங்கும் பொழுது. ஆனால் அது நான் சொல்கிறது வந்து அறிவியல் ரீதியாகவே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, ஸோ எந்த குழந்தைகளுக்கெல்லாம் தங்களுடைய பேக்ரவுண்டோட சேர்ந்து அதை புரிஞ்சு வளர்றாங்களோ அவங்களுக்கு தன்னை பற்றின இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஓகே. எனக்கு இங்கே தான் டவுட் இருக்குது. என்னென்னா, நம்ம முன்னோர்கள் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தாத்தா பாட்டி காலம், நம்ம அப்பா அம்மா வாழ்க்கை, இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்கிறப்போ அவங்களோட அறிவுபூர்வமான விஷயங்களும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய அப்டேஷன் வந்துருச்சு, மாறி இருக்கு. ஆனால் அந்த புரிதல்கள், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது மனநலத்தில் எப்படி இருக்கு? இப்போ அந்த காலத்தில் வந்துங்க திண்ணை இருந்தது. எல்லாரும் ஊரில் சாயந்தரம் உட்காந்து திண்ணையில் பேசிட்டு அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இது இல்லை. இன்னொன்று வாழ்க்கையினுடைய ஸ்பீடும், அப்பவும் கஷ்டங்கள் இருந்தது, அப்பவும் வறுமை இருந்தது, அப்பவும் மண் நோய் இருந்தது. நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் கட்டி வச்சுருவாங்க, இல்லை சிலர்லாம் ஊரில் வந்து அந்த மனச்சிதை நோய் இருக்கிறவங்கலாம் தோட்டத்தில் இது பண்ணிடுவாங்க. அப்பவும் மனநோய் இருந்தது, அப்போ புரிதல் குறைவாக இருந்தது. குணசீலம்னா அதுக்காக ஸ்பெஷலாகவே அது. அப்புறம் அங்கே கேரளாவில் சோட்டானிக்கரை, அப்புறம் இங்கே நம்ம ஊரில் ஏர்வாடி, இந்த மாதிரி பல இடத்துல. ஸோ மனநோய்ங்கிறது காலங்காலமாகவே இருக்குது. நீங்கள் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த துரியோதனன் வந்து தோத்ததுக்கப்புறம் அவனுடைய அந்த பிஹேவியர் வந்து கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறதுக்கும் இன்றைக்கி நீங்கள் டிப்ரெஷன் சிம்டம்ஸ்னுடைய இதுவும் படிச்சிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த குணநலன்கிறது அப்போவே இருந்திருக்கிறது தான். இன்னைக்கு அதை மட்டும் இன்னைக்கு வந்து நம்ம அதை பற்றி புரிதல் அதிகம். ஒன்றில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணாங்க, இப்போ குழந்தை உருவாகிறது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நேராக போய் ஹாஸ்பிட்டல் போய் இருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி அறிவியல்னால நம்மளுடைய மூளையை பற்றின புரிதல், மனத்தை பற்றிய புரிதல் எல்லாமே இன்றைக்கி அதிகமாகி அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது நம்மளுக்கு. ஓகே. மனநிலை, மனநலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனநிலை, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், அது எவ்வளோ முக்கியம்னு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அலைக்கழிக்கிற விஷயம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது. இப்போ உங்களுக்கே உங்களுடைய ஃபீல்டில் இப்போ ஒன்றில் உதாரணத்துக்கு வந்து இப்போ கமெண்ட் செக்ஷன் எந்த இதை எடுத்தாலும் எல்லா விதத்துலையும் வரும், நெகட்டிவ் இது வரும், நெகட்டிவிட்டி தான் அதிகம். ஸோ அதையெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு இது வேணும். நம்ம எல்லாரும் சொன்னால் தான் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னா இந்த காலத்தில் கஷ்டம். அது எகைன் சின்ன வயசுலேருந்து எகைன் கற்றுக்கணும். இதெல்லாம் ஸ்கில்ஸ் தான். எப்படி எழுதுறது ஒரு ஸ்கில்லு, ஃபுட்பால் விளையாடுறது ஒரு ஸ்கில்லோ, அந்த மாதிரி நம்ம மனநிலையும் பக்குவப்படுத்துறதும் ஒரு ஸ்கில். எல்லாரும் கற்றுக்கலாம். ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்ஸைட்டி இஸ் அ பார்ட் ஆஃப் மென்டல் வெல்பீயிங். ஆமாங்க. இன்னும் ஆங்ஸைட்டிங்கிறது அதீத பயம், மனப்பதற்ற நோய். பயம்ங்கிறது இயற்கை. ஏன்னா பயம் இல்லைன்னா வந்து நம்மளை இவ்வளோ பெரிய ஸ்பீஷீஸாக நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். ஸோ அந்த நம்ம குரலில் கூட இருக்கல, அஞ்சாமை பேதமை, அதாவது எதுக்கு பயப்படணுமோ அதுக்கெல்லாம் பயப்படணும். சில நேரங்கள் என்ன ஆகும்னா அந்த பயம் வந்து அதீதமாகி நம்மளுடைய செயல்பாடுகளை குறைச்சிரும். ஸோ அப்போ தான் அதுக்கு வந்து ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு பேச்சு. அப்போ அந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் சிவியராக இருக்கும் பொழுது, சிவியர் ஆங்ஸைட்டி டிஸார்டர் லெவலுக்கு போகும் பொழுதே நாம் அதை கரெக்ட் பண்ணி ட்ரீட் பண்ணும்பொழுது அந்த பய உணர்ச்சி போயிடும். நீங்கள் ஒன்றில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி ஹெல்த் ஆங்ஸைட்டி கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப காமன். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாலும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இசிஜி அது இதுன்னு பண்ணிட்டுருப்பாங்க. டாக்டர் எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, இதாக இருக்குன்ட்டு அவங்க பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு ½ அன் ஹவர் தான் உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். வெளியில் வந்தோடனே
ஒருவேளை மெஷின் தப்பாக இருக்குமோ, அல்லது அந்த டாக்டர் உண்மையான ஸ்கில்ஃபுல்லாக தானா இல்லையா, எதுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் எங்கிட்ட நான் வரும்போது கேட்பேன், இது வரைக்கும் எவ்வளோங்க செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிமா. ஒரு 60,000 ரூபா இருக்கும், அல்லது 2 லட்சம் வரைக்கும் போயிருப்பாங்க சிலர். அதுக்கு அந்த ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான டேப்லெட் ஒன்று இருக்குது, ஆன்டி ஆங்ஸைட்டி டேப்லெட். மாத்திரை மட்டும் சொல்லல, பல விதத்தில் சரி பண்ணலாம். அந்த மாத்திரை மாதம் 320 ரூபா தான் வரும். ஒரு மாதம் சாப்பிடுங்க சார், 320 ரூபாயில் முடிகிற விஷயம் இவ்வளோ வயர்ஸ் அப்படின்னு. ஸோ ஆங்ஸைட்டி வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப காமன் கண்டிஷன். நான் சொன்னது ஹெல்த் ஆங்ஸைட்டி பற்றி. இந்த மாதிரி பல விதமான ஆங்ஸைட்டிஸ் இருக்குது. ஓகே, மென்டல் வெல்பீயிங்கில் இது பர்சனலாக எனக்கு இருக்கிற டவுட் டாக்டர், ஓவர் திங்கிங் இஸ் த மெயின் ரீசன் டு பிஹைண்ட் ஆல் திஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. அது ஓவர் திங்கிறது வந்து உங்களுக்கு மெடிக்கல் டேர்ம் ரூமினேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறது ஒன்றை பற்றி. அது வந்து சிலருக்கு வந்து பழக்கமாயிரும். அது மட்டும் இருந்தால் தொந்தரவு இல்லை. அது வந்து இப்போ ஆங்ஸைட்டி டிசார்டர் உண்டு பண்ணுது அல்லது டிப்ரெஷன் உண்டு பண்ணுது அப்படிங்கும் பொழுது அதை கரெக்ட் பண்ணும் பொழுது இந்த ஒரு ஓவர் திங்கிங் குறைஞ்சிரும். உங்களுக்கு வெறும் ஓவர் திங்கிங் மட்டும்தான் இஷ்யூ அப்படின்னா அது சைக்காலஜிஸ்ட் கிட்ட அந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி சொன்னோம் இல்லைங்களா, அதில் தாட் எரர்ஸ்னு சிலது இருக்குது. அதாவது வந்து இப்போ எண்ணங்கள் இப்போ ஆல் ஆர் நத்திங் தாட்னு ஒரு இது இருக்குது. ஒன்றா சூப்பர், இல்லைன்னா சுத்த வேஸ்ட். இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம்ஸில் அந்த நேரத்தில் வந்து நம்ம அதை பேலன்ஸ் திங்கிங் கொண்டு வரணும். ஓகே, இது வந்து ஒன்று தான் சொன்னேன், இந்த ஆல் ஆர் நத்திங். இந்த மாதிரி பல திங்கிங் எரர்ஸ் இருக்குது. இந்த யூஸ்வலாக ரூமினேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சில திங்கிங் எரர்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன திங்கிங் எரர்ஸ்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணும்பொழுது அந்த ஓவர் திங்கிங்கும் குறைஞ்சிரும். டாக்டர், இப்போ நீங்கள் நிறைய பேஷன்ஸ் இந்த ஓவரால் 22 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஈவன் யூகேவாக இருக்கட்டும், நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக கூட கேட்குறேன். அங்கே இருக்கிற பேஷண்ட்ல நீங்கள் வினோதமாக ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னவா இருந்தது? மனநிலை பிரச்சனை ஃபேஸ் பண்ண ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு விஷயத்த சொல்லுங்கள். அப்படிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததையும் சொல்லுங்கள். ஓகே, நான் குழந்தை ADHD இதே ஒன்று சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து அவங்க வந்து மாத்திரை மருந்து ADHDலாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்க. ஸ்கூல் மாற்றி ஸ்கூல், எந்த ஸ்கூல் போனாலும் அவன் துள்ளி குதிச்சுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி கிளாஸில் எந்த டீச்சர்னாலும் சமாளிக்க முடியல. நல்லா வசதியான ஃபேமிலி, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் விட்டு இன்னொரு ப்ரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி போயிட்டு அப்பா அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க, முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு ஸ்கூலில் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே எங்களால் முடியாதுன்னு. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்தாங்க. நான் சொன்னேன், நம்ம ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இருக்கட்டும், இல்லைன்னா நிறுத்திக்கலாம் அப்படின்னு. அந்த மாதம் உங்களுக்கு சேம் டே ரிசல்ட் தெரியும். அவங்க அந்த 2 வாரம் முடிச்சு ஃபாலோஅப்பில் வந்து சொன்னாங்க, இதை நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேனே மேரேஜே சர்வைவ் ஆகிருக்கும் அப்படின்னு. அதில் அது நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் எல்லாம் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக மைல்டாக சொன்னாங்க. அங்கே இப்போ இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் நிறைய கற்றுக்கிறேன் நான். இப்போ நான் என்ன தான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தனால 22 வயசில் போயிட்டு இப்போ 4 வருஷம் ஆகுது. நம்ம ஊரினுடைய சொந்தங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து அதீதமானது. ஓகே, உங்களுக்கு வெளிநாடுகள்லாம் கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் உங்களை பார்த்துக்கும். நம்மளதில் வந்து உங்களுக்கு வந்து சொந்தங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையோ தங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குனுடைய மனநோயை சமாளிக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க உண்மையிலுமே வந்து நம்ம ஊரில் நீங்கள் ரியல் ஹீரோஸ்னால் எவ்வளோ அம்மாக்கள், ஒய்ஃப்ஸ், ஹஸ்பண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிற விதம் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். உண்மை நல்ல படிப்பினையும் கூட. கிரேட் டாக்டர். அண்ட் மென்டல் வெல்பீயிங்க்கு இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க சரியில்லை, மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி வராங்க, மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வராங்கன்னா நம்ம மியட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கு? அண்ட் இங்கேருந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வெளியே போகணும்? ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமில் வந்து இப்போ சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வி ஆர் அ வெரி பிக் மல்டி டிசிப்ளினரி டீம். குழந்தைகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துங்க அந்த டைம் டு அசஸ்மெண்ட் தான். ரொம்ப பொறுமையாக இது பண்ணி டைம் கொடுத்து இது பண்ணோம். அடல்ட்ஸுக்கு வந்து இட்ஸ் a bit more easy, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இப்போது நம்ம ஓபியில் வந்து பார்த்துட்டு சிலதுக்கு டேப்லெட் தேவைப்படும், சிலருக்கு சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் சைக்கோதெரப்பி தேவைப்படும். அந்த இதுக்கான என்னென்ன தேவையோ அதை நம்ம இதுலேயே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கேயே நம்ம கொடுத்துட்றாங்க. டாக்டர், இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நிறைய விதமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னுலாம் சொல்லி அவங்கவுங்க ஒன்று எழுதுறாங்க, ஆர்டிக்கல் பார்க்குறோம். சமீபமாக இந்த ஆக்டர்ஸ்லாம் கூட இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மட்டும் இல்லை அப்போ அப்படின்னோடனே அட்டென்ஷன் ஒரு விஷயம் தோணுது. பட் சோஷியல் மீடியானால இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆராய்ச்சி மூலம் அது ப்ரூவே பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு தியரி கிடையாது இனிமேல். அதாவது வந்து அதிக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் மனநலம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ப்ரூவே பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு அமெரிக்கன் சர்ஜன் ஜெனரல் அவர் விவேக் மூர்த்தி வந்து போன இதில் வந்து பேசிட்டார், கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும், இல்லைன்னா குழந்தைகள் உங்களுக்கு எஸ்பெஷலி குழந்தைகளுடைய மனநல பாதிப்பு ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலி அதிகமாயிட்டு இருக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டில்.
அது நம்ம ஊர்லேயும் அது ஒன்றும் ரொம்ப நாள். அது என்ன காரணம், நாங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது முன்னாடி கம்பேர் பண்ணுறது வேறு. இன்றைக்கி வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தா மற்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் வந்து ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றாங்க, ஒரு எக்ஸாட்டிக் லொக்கேஷன் ஹாலிடே போகிறாங்க, ஒரு சூப்பர் காரில் போகிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டு அதுதான் அவங்க குழந்தை ஃபேமிலி அழகான பியூட்டிஃபுல் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தா ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிட்டு இங்கே வந்து திட்டு வாங்கிட்டு வீட்டில் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நம்ம குழந்தை வந்து உங்களுக்கு ஆளுக்கு ட்ரெஸ்ஸோட சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு திருப்தியின்மை, ஒரு சந்தோஷமின்மை உண்டு பண்ணுது. ஓகே. ஸோ மற்றவங்கள வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கை வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்தை சின்ன குழந்தைகளுக்கு உண்டு பண்ணிடுது. சரிங்களா? அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிப்ரெஷன் பேசணும் இல்லைங்களா, அதெல்லாம் இன்றைக்கி உண்மையாலுமே அதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது சோஷியல் மீடியா என்பது ஒரு நல்ல விஷயம் சிலது இருந்தாலும் அதில் ஆபத்தான விஷயங்களும் நிறையா இருக்குது. ஓகே. அதனால் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரெஸ்ட்ரிக்ஷன் ரெமெடி சொல்லுங்க டாக்டர். இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபோன் கேஜெட்டாகவே இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பேரண்ட் எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஃபோன் வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாது, கேட்ஜெட்ஸ் வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாது. சரிங்களா? இப்போ வந்து சில நேரம் கேம் விளையாடுறாங்க அப்படின்னா ஓகே, அது கேம் அடிக்ஷனாக மாறும்பொழுது ப்ராப்ளம். இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, அதுலேயே அதிகம் கம்பல்சிவ் ஓவர் யூஸ் செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ ப்ராப்ளம். ஸோ எது நார்மல் யூஸ் எது ப்ராப்ளம் யூஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அது எப்படின்னா உங்களுக்கு எப்போ உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அது அடல்ட்ஸுக்கும் சேர்த்து சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை பாதிக்குதோ அப்போ தட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் யூஸ். நான் வந்து குடிப்பழக்கத்தை என்கரேஜ் பண்ணல. இப்போ சிலர் வந்து ரொம்ப அக்கேஷனலாக பிடிச்சி இதாக இருப்பாங்க. ஸோ அது வந்து வெறும் ஆல்கஹால் யூஸ் தான். அது வந்து குடிக்கிறதுனால பாதிப்பு ஏற்படும் பொழுது அது ஆல்கஹால் அப்யூஸாக மாறுது. சிலர் வந்து ஆல்கஹால் அடிக்டாகவே மாறிடுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபோன்லேயும் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் அப்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, அதுக்கு அடிக்ட் ஆனவங்க இருக்காங்க. ஓகே. ஸோ அது அந்தந்த டைமில் அப்பப்போ இன்டர்வீன் பண்ணி கரெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரெகுலேஷன் பீரியடுங்கிறப்போ டைம் பீயிங் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது தான். உங்களுக்கு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்து சின்ன குழந்தைகளும் ஒரு 3 வயசு வரைக்கும் கூடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 3 வயசுக்கு மேலே ஒரு மணி நேரம் வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது எவிடன்ஸ் இன்னும் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சோஷியல் மீடியா கண்டிப்பாக ஒரு என்ன கேட்டால் ஒரு 13, 14, 15 வயசு வரைக்குமே வேண்டாம் நான் சொல்லுவேன். 12, 15 வயசு வரைக்கும் கேட்டுக்கோங்க மக்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த கேஜெட் இதை பற்றியெல்லாம் பேசணும். அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த கம்பேரிஷன். இந்த கம்பேரிஷனில் குழந்தைங்க எப்படி மாறுறாங்கன்னா, இந்த ரேங்கிங் சிஸ்டமே அதனால தான் மாற்றிருக்காங்கன்ற ஒரு விஷயம்லாம் சொல்ல முடியுது. ஸ்கூலில் ரிசல்ட் நீ ஃபர்ஸ்ட் மார்க் காடன்ற அந்த டேர்ம் நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது மன அழுத்தத்தை உருவாக்கும். இல்லைங்க, அதை வந்து எப்படி நம்ம அனுபவம், என்ன காரணம்னாங்க, நம்மளுடைய ஸ்பீஷீஸே வந்து ஹைரார்கிக்கல் ஸ்பீஷஸ். அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லைனாலும் ஏதோ ஒன்று உண்டு பண்ணி ஏற்றத்தாழ்வு பண்ணுற குணாதிசயம் படைத்த மிருகம் நாம. ஓகே. சரிங்களா? அது வந்து இப்போ படிப்பில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒருத்தனை மேலே பார்க்குறது ஒருத்தனை கீழே பார்க்குறதுங்கிறது அது அந்த மூளையினுடைய அமைப்பு. ஆனால் அதுக்காக அதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அந்த இங்கே எக்ஸ்ட்ரா அறிவு இருக்குது, நாம் நம்மளை பக்குவப்படுத்திக்கணும் அந்த இயற்கை. அது வந்து உங்களுக்கு எவல்யூஷனரி ரீசன்ஸ்க்காக அது பேசினா ரொம்ப நேரமாயிரும். என்னென்னா அதனால் உருவாகிற அந்த ஸ்டேட்டஸ், ஓகே, இந்த ஏற்றதாங்க அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக, அது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்க பிகம் வெரி அவேர் ஆஃப் இட், அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்சஸ். ஓகே. பெரியவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குழந்தைங்களாம் அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்சஸ் வந்து உணர்ந்துக்கிறாங்க. அதனால் வர்ற பிரச்சனைகள். அதனால தான் நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த எதுக்கு நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத வச்சு தான் குழந்தைகளும் அதை பார்த்து வளருவாங்க. நாம் ஸ்டேட்டஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளிப்புற இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசிகிட்டு இருந்தோம்னா அதை பார்த்து குழந்தைகள் வந்து இதுதான் முக்கியம் போலான்னு நினச்சிக்குவாங்க. நாம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மரியாதையாக நடந்து பழகி, என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஒரே மாதிரி பழகி, நல்ல குணங்களுக்கும் நல்ல இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோன்னா குழந்தைகளும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகிக்குவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அப்சர்வேஷன் வரும்போது இந்த கான்சியஸ் அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி லேர்னிங் பீரியட்ல எந்தெந்த விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணும், எந்த விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த புரிதலை டீச்சர்ஸ் எப்படி கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ்க்கு வந்து எப்படின்னாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிஸி இதில் வந்து ரொம்ப குறைஞ்ச டைம் தான் கொடுக்குறாங்க. டீச் பண்ணுறதுக்கு தான் பீரியட், அதுலேயும் பாதி நேரம் வந்து பிஹேவியர் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டீச்சர்ஸ்க்கு டைம் போகுது. நான் டீச்சர்ஸ்கிட்ட கேட்கும்பொழுது அதுக்கு சொல்கிறது வந்து அதை இந்த குழந்தை அங்கே உட்கார வைக்கிறது, அங்கே இது புரிஞ்சுட்டானான்னு கேட்குறது. இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. ஓகே. கொஞ்சம் குழந்தைகளுக்கு சப்போர்ட் வந்தது.
அதில் என்ன லேர்னிங் வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை கவனிக்காத மாதிரி இருக்கும் பொழுது கூட கவனிப்பாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் சப்கான்ஷியஸா யோசிச்சு. ஆமாம், இல்லை அதை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத குழந்தைகள் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் பல வகையில் கற்றுக்குவாங்க. நீங்கள் நம்ம ஒரு பெங்காலிக்காரர் தான், வெஸ்ட் பெங்கால்காரர் ஒரு ஹோல் இன் த வால்னு ஒரு ஸ்டடி பண்ணார். இருக்கிற ஸ்லம் ஏரியாலெல்லாம் வந்து ஒரு ஒரு ஐபேட் மாதிரி ஒரு இதை வந்து கேட்ஜெட்டை வந்து ஒரு ஹோலில் போட்டு மாட்டிடுவார். அதில் வந்து ஒரு 4 வயசு குழந்தைகள் 15 வயசு குழந்தை எல்லா குழந்தைகளும் போய் அதை வச்சு இது பண்ணுவாங்க. அந்த குழந்தைகளுடைய லேர்னிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அவருடைய அந்த ப்ராஜெக்ட் பிடிச்சி பில்கேட்ஸ் வந்து அவங்களோட இது பண்ணி ஆஃப்ரிக்காவில் நிறையா ஏரியாவில் வந்து கிராமங்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த மாதிரி லோட் பண்ணி அந்த குழந்தைகள் அவங்க இங்கிலீஷ் கற்றுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ லேர்னிங்கிறது நம்ம கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு டீச்சர் சொல்கிறது மட்டும் இல்லை, பல வகையான லேர்னிங் நடக்கும். டீச்சர்ஸ் அவங்களால முடிஞ்சு அவங்க பண்ணுறாங்க. பட் அவங்க ஏதாவது அந்த சில குழந்தைங்க நல்லா லேர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, கிளாஸ் ரூமில் கற்றுக்கிற கஷ்டப்படுதுன்னா அது பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் பேரண்ட்ஸ் கேன் இப்போ அந்த குழந்தைக்கு எப்படி கற்றுக்கிறதுக்கு ஈஸியோ அதுக்கான வழிமுறையை பேரண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்குன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். இப்போதான் இந்த மென்டல் வெல்பீயிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எப்படி இருக்கு சொல்லலாம்? இல்லைங்க, இது உண்மைதான். இது ஒரு விதத்தில் இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இதனா பல ஸ்டிக்மான்னு சொல்கிற அந்த டேபூஸை வந்து இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த கோவிட் டைமில் எல்லாத்துக்குமே பயம் அதிகமாச்சு. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற அந்த பயத்துக்கு வந்து ஆங்ஸைட்டின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகே, இந்த பயத்தை வந்து நம்ம வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் நிறைய பேர் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து குளிக்காமல் விட மாட்டாங்க என்னங்க, அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இன்னைக்கு மனநலத்தை பற்றி இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்ம 20 வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் முன்னாடி பண்ணங்க. நம்ம சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்களேங்க, இல்லைன்னு இல்லை. பட் இப்போ வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக பேச முடியுது. ஓகே. இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஹையா இருக்கும், பெருசு அதிக எக்ஸ்பென்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் புரிதல் இல்லாமலாம் இருப்பாங்க. இல்லை உண்மையாவே அது காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமாக டாக்டர்? இல்லைங்க, இல்லை கண்டிப்பாக அதிகம்னு நான் சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லா வகையிலையும் இப்போ மியாட்லேயே கூட வந்து விலை குறைவு தான். அது வெளியில தான் அந்த ஒரு ரெப்யூட்டேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. நீங்கள் பொதுவாகவே கார்பரேட் ஹாஸ்பிட்டல் விலை ஜாஸ்தி, அதுவும் சில ரொம்ப ஜாஸ்திங்கிறது வந்து இன்னைக்கு பிம்பம் தான். நீங்கள் ஒரு 10 இடத்துக்கு போய் பார்க்கட்டும். இன்னைக்கு இன்ஃபேக்ட் இந்தியாவில் தான் வந்து ஹெல்த் காஸ்ட்டே ரொம்ப குறைவு. ஓகே. இவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸ், இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற நீங்கள் மற்ற நாடெல்லாம் போனீங்கன்னா அதனால இன்னைக்கு ஹெல்த் டூரிசம் அதிகமாக இருக்கிறதுக்கு அது ஒரு ரீசன். இந்தியாவில் பொதுவாகவே ஹெல்த் காஸ்ட் ரொம்ப குறைவு. அதுவும் இப்போ மென்டல் ஹெல்த் மாதிரி இதெல்லாம் ரொம்ப சாதாரண அமௌண்ட்டில் முடிச்சாலும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய செலவே மென்டல் ஹெல்த்தில் இருக்கக்கூடாது. மென்டல் ஹெல்த் ஒரு பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருந்தாலும் அஸ் அ டாக்டரா நீங்க கன்சல்ட் பண்ணும்போது கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் என்ன? இது மெயின் வந்து என்னன்னா, இது என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல கரெக்டாக டயக்னோஸ் பண்ணுறது தான். இப்போ சிலருக்கு வந்து அந்த கவுன்சிலிங் சொல்கிற மாதிரி அது இருந்தால் போதும். சிலருக்கு வந்து மோர் ஸ்பெஷலைஸ் சைக்கோ தெரப்பி தேவைப்படும். சிலருக்கு வந்து டேப்லெட்ஸ் தேவைப்படும். சிலருக்கு வந்து உங்களுக்கு இப்போ அந்த சின்ன குழந்தைகளில் வெறும் ஸ்பீச் டிஸார்டர் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த குழந்தைக்கு ஸ்பீச் அண்ட் தெரப்பிஸ்ட் இருந்தால் போதும். அந்த மாதிரி தீர்வுங்கிறது எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு தேவைப்படுதோ அதுக்கான தீர்வு தான். பொதுவாக உங்களுக்கு ஜெனரல் இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகே. ஏஜ் நம்பர் அது மனநலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரணி. ஏன்னா இந்த வயசுல இந்த பிரச்சனை வரும், இல்லை இந்த வயசுல இந்த பிரச்சனை வரும், இந்த வயசுல போய் இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்ற இந்த ஏஜ் கேட்டகரியில மனநலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஆமாங்க. எப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு 3 வயசு 4 வயசுல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிற நேரங்களில் வந்து உங்களுக்கு அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, அம்மா கிட்ட வந்து பிரியற அந்த துக்கத்துலையும் பயத்துலையும் வந்து குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகாமல் கிடப்பான். ஸோ அந்த வயசுல அது பார்ப்போம். அதே 7-8 வயசு ஆகும்பொழுது அவங்களுக்கு ஸ்கூல் போய் பழக்கமாயிரும். அப்போ வந்து ஸ்கூலில் நடக்கிற சில தொந்தரவுகள்னால அவங்க மனசு பாதிக்கப்படலாம். இப்போ 13-14 வயசுல வந்து அது வேற மாதிரி. இப்போ ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்லாம் அப்போ தான் தெரிய ஆரம்பிக்கும், சுற்றுச்சூழல்னால வர்றது. உங்களுக்கு ஒரு 16-17 வயசு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த மனச்சிதைவு நோய், ஓசிடி, பைப்போலாருக்கான ஆரம்ப அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கலாம். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதமாக அது மனநலன் சார்ந்த விஷயங்களும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே. மக்களே மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப வெல் எக்ஸ்பர்ட்டட் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்சல்டிங் கொடுக்க போகிறாங்க. அதுலேருந்து நீங்கள் உங்கள் குழந்தைய ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே, நன்றி.